ஆமா. அப்படி படுத்து வரும்போது அம்மா ஒரு கனவானது கண்டேன் அம்மா. அது நினைக்கும் பொழுது யாருக்கு என்ன கதி நேருமோ நேருமோ, நான் புகுந்த வீட்டுல இங்க என்ன கதி நேருமோ, நான் பிறந்த வீட்டுல என்ன கதி நேருமோ என்று தெரியவில்லை அம்மா. அம்மா அந்த ஆசிரியர் வாழ்க்கான உங்க செவிக்கு மட்டும் கேட்டுது. அம்மா பஞ்சானா அம்மா கேட்கு எங்களுக்கு கேட்காதல்லை அம்மா. அதாருக்கு பணத்துல வேணும். அம்மா அந்த ஆசிரியர் வாக்கானது உங்க செவிக்கு முன்ன கேட்டது, என் செவிக்கு கேட்கவில்லை. இருவரும் தானே உறங்கிக் கொண்டிருந்தோம். ஆமா. அந்த ஆசிரியர் வாக்கு ஆமா. உங்களுக்கு சொல்லியதே எனக்கு சொல்லவில்லை. என்னம்மா அப்படின்னு கேக்குறியா? அம்மா சுந்தரா, அடி சுந்தரமே, நாங்க இருக்க மாட்டேன். ஏமா அழுகுற? நான் சொல்லுவேன். கொண்டிருக்கும் பொழுது நான் கண்ட கனவு நினைக்கும் பொழுதம்மா, இதுவரையிலும் அது போல ஒரு கனவு நான் கண்டது கிடையாதம்மா. அந்த கனவை தன்னந்தலியமா சொன்னாதாமா எனக்கு தெரியும். அழுவாத சொல்லுங்கம்மா. யாருக்கு என்ன கதி நேருமோ அம்மா. நான் தான் படுவாவி சண்டாளி. நான் கண்ட கனவால யாருக்கு என்ன ஆகும்? அது என்ன கனவுமா? அம்மா அம்மா எனக்கு என்ன இருந்து அம்மா அம்மா சுந்தர அம்மா அம்மா
நான் கண்ட கருவினா அம்மா அண்ணன் தம்பிகளுக்கு என்ன ஆகுமோ? ஒண்ணும் ஆகாதுமா. அம்மா எனக்கு உடன்பிறப்பு கிடையாதம்மா. நான் புத்திரகாமிஷ்டி யாகத்திலே நான் ஓரியா பிறந்தவளே ஒண்டியா பிறந்தவளாச்சு. ஆமா, உடன்பிறப்பு இல்லாத உடல் பால் என்பார்களே அம்மா. உண்மைதாமா. இந்த படுபாவைக்கு முன்னாடி அண்ணனோ தமையனோ தமக்கியோ கிடையாதம்மா. எனக்கு பின்னாடி எனக்கு தம்பி தங்கையே கிடையாதம்மா. நான் ஓரியா பிறந்தவளாச்சு அம்மா. அந்த மனக்கவலை இருந்தாலும் எங்கள் நாட்டில் என்னுடைய வயதிலே மூத்தவர்கள் எல்லாம் அண்ணா அண்ணா என்று அழைத்தல்ல ஆசை தீர்த்தேன். உண்மையாகவே அப்பேற்பட்ட என் அண்ணன்மார்களுக்குத்தான் என்ன கதி நேருமோ என்னுடைய வயது என்னவர்கள் எல்லாம் நான் தம்பி 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 என்று என் தம்பிக்குரிய பாசத்தை தீர்த்து கொண்டே நம்ம அழைத்து என் தம்பிமார்களுக்கு தான் அம்மா 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 அது மட்டுமா என் தாய் தந்தை மார்களுக்கு என்ன என்னை தசமாதும் சுமந்து பெற்றவள் கிடையாது அம்மா. என்னை ஏகத்திலே தானே பெற்றெடுத்தார்கள். தாயார் என்னை 10 மாதம் சுமந்து பெறாமல் விட்டாலும் என்னை வாரி அணைத்து கட்டி முத்தமிட்டு நம்முடைய குழந்தை அல்லவா அப்படி என்னை கடிக்காம எறும்பு கடிக்காம என்னை எப்படிலாம் பாதுகாப்பு பண்ணி எனக்காக எப்படிலாம் அவங்க தூக்கம் இல்லாம ராத்திரியில தாளாட்டி என்ன மார் மேலையும் தோல் மேலையும் போயிட்டு வளர்த்திருப்பாங்களாமா எங்க அம்மா. அப்பேற்பட்ட என் தாயாருக்கு தான் என்ன கதி நேருமோ என்னை அழகான முறையிலே என் தந்தையார் புத்திரகாமிலே எடுத்து நமக்கு மகள் பிறந்து விட்டாலே நம் மகளுக்கு ஒரு குழந்தை பிறந்ததானால் அதுதான் நம் நாட்டுக்கு எதிர்காலத்திலே வாரிசு. அப்படி என்று என்னை அழகான முறையிலே அரவணைத்து என்னை நல்ல முறையிலே கல்விச்சாலையிலே கல்வியை பாதிக்க செய்து என்னை ஒரு சிறப்பான குழந்தையாக வளர்த்தார் எங்க அப்பா. ஐயா அப்பேற்பட்ட என் தந்தை சுபாங்க சக்கரவர்த்திக்கு தான் என்ன எது நேருமோ என் தாயா விளங்கக்கூடிய ரத்னமாலா அம்மைக்கு தான் என்ன கதி நேருமா. அழுவாதீங்கம்மா. அப்படியே எங்க அம்மாவே ஒரு இறந்து விட்டார்கள் என்றா என்ன பெத்த அம்மா என்ன விட்டுட்டு போயிட்டு அம்மா என்னை அப்படிலாம் பார்த்து வளர்த்து அம்மா. எனக்கு யாரு மறக்கிறாங்க? தாயற்று போனவே வாழ்வற்று போச்சு சொல்லுவாங்களே. ஒரு அம்மா இருக்கிற வரைக்கும் தானே ஒரு பெண்ணுக்கு தாய் வீடு. ஏதோ மரம் தரும் ஏதோ ஒண்ணு கொடுத்து என்ன வாழ வைக்கணும் நம்ம பொண்ணு கஷ்டப்படுதுன்னு நினைப்பாங்களே. என் கஷ்டத்தை யாருக்கிட்டமா நான் சொல்லி அழுவேன் அப்படின்னு எங்க அம்மா இறந்த செய்தி கேட்டு அவங்க வேலை விழுந்து அம்மா கதறி கதறி தாயை நினைத்து என்ன விட்டுட்டு போயிட்டியா அம்மா அப்படின்னு அழுதாலும் எங்க அப்பாவுக்கு ஏதோ ஒன்றாயி எங்க அப்பா வேலை விழுந்து அப்பா என்ன எப்படிலாம் என்ன விட்டுட்டு போயிட்டியா ராஜா எனக்கு என்ன மேல யாரு பாதுகாப்பு என்ன யாரு
என்னை தாலியை கட்டிய கணவன் அருகாமையிலே இருந்தால் அடி பொண்ணுருகி பாவி ஏண்டி இப்படி செய்யற ஏதோ அவங்க வயசான காலத்துல அவங்க இருந்துட்டாங்க. ஆண்டாண்டு காலம் அது 2 ஆண்டார் வருவாரோ மாநிலத்திலடி அம்மா. அது போல போனது போயிட்டாங்கடி அம்மா. அவங்கள நினைச்சு நீ மாறல குத்திக்கிட்டு அழுவுறி அம்மா. உனக்கு எதனா ஒண்ணு ஆச்சுன்னா எனக்கு சுத்தண்ணி வச்சு கொடுக்கறதுக்கு யாரடி அம்மாக்குறாங்க? நீ எனக்கு முக்கியம், நீ எனக்கு வேணும்மா. நான் மனைவினால எப்படி இருப்ப அப்படின்னு எங்க ஆம்படியா என் புருஷன் என் கூட வாழற மாதிரி இருந்தா ராஜா என்ன கேட்பாங்களே. ஆமாமா, அதுக்கும் பிரயோஜனம் அந்த பாவி நான் வாழா வெட்டியா இருக்கிறேன். அழுவாதீங்கம்மா. அப்படி நான் வாழா வெட்டியாக காலம் கழித்தாலும் இந்த கழுத்துல நான் தொங்க தாலியை கட்டிக்கின்னு முக நிறைய மஞ்சள் பூசிக்கின்னு வட்டமா குங்குமத்தை வைத்து தலையிலே பூவை சூடி நானும் சுமங்கலி பெண்ணாகுது. நான் தெருவீதியில நடந்து போறேன்டா. அதற்கு காரணம் என் புருஷன் எங்கேயோ ஒரு மூலையில இருந்தாலும் அந்த ஆம்பளை உயிரோட இருக்கிறதுனால தானே நான் தங்க தாலி கட்டிக்க முடியுது. அம்மா அவங்கள நினைச்சா அடி நாளை எனக்கு நவரத்தின நாளை அமரமாகிய குருச்சேத்திர பூமிக்கு என் மன்னருவானவர் யுத்தத்துக்கு செல்வது போலவும் யுத்தத்துக்கு சென்ற இடத்தில் எதிரியின் மானப்பட்டு என் மன்னவரானவர் தேர்காலத்திலே சாய்ந்து விடுவதை போலவும் அந்த செய்தியானது கேள்விப்பட்டு நானோ சென்று என் மன்னவர் மீது விழுந்து விட்டுட்டு போயிட்டீங்களா ஐயா? எனக்கு யாரையா துணை இருக்கிறாங்க? என் கூட சேர்ந்து வாழற நாலு நீக்கியோ ஒரு மூலையில இருக்கிறன்னு ஒரு தெம்புல வாழ்ந்து வரட்டி ஐயா. அதையெல்லாம் பழி வாங்கிட்டு விட்டுட்டு போயிட்டு ஐயா. புருஷன் மதவாத இருந்தாலும் ஒன்னுத்துக்கு பிரயோஜனம் இல்லாத இருந்தாலும் ஆம்படியாகிறான்னு ஒரு தெம்பு ஆச்சு பொண்ணுக்கு. நீ என் கூட வாழ்னாலே ராஜா மகராஜாவாச்சு, என் தர்ம பிரபு ஆச்சு, வல்லராச்சு. அப்படி என்று கேள்விப்பட்டல்லவா நான் வாழ்ந்து வந்தேன். எனக்கு நான் தங்க தாலியை கட்டிக்கிட்டு முக நிறைய மஞ்சளை பூச்சி என் தலை நிறைய பூவை வச்சு என் நெற்றி நிறைய குங்குமத்தை வச்சு நான் தெருவீதியில நடந்து வந்தேன் ஐயா. இப்படிலாம் இருக்கும்போது என்னை விட்டுட்டு போயிட்டு ஐயா நான் எப்படி ஐயா இருப்பேன்? நான் தெருவீதியில நடக்க முடியுமா? பாவி முண்டச்சு மகத்துல முடிச்சுட்டு போகணுமான்னு கேட்பாங்களே. இதையெல்லாம் நான் அனுமதிக்க வேண்டுமா? எனக்கு இந்த சின்ன வயசுல இது போல ஒரு நிலைமை வரணுமா? கனவோ நினைவோ என்று சொல்வார்கள், வேணாமா? அம்மா என் மன்னவரானது இருந்து 16வது நாள் இதோ என் பெண் என் அமர செய்து என் தலை நிறைய தண்ணீரை ஊற்றி கம்பன் ஜாதி பெண்களா விளங்கக்கூடிய 7 பெண்கள் ஓடி வந்து என் முக நிறைய மஞ்சளை பூசுவதும் என் நெற்றி நிறைய குங்குமத்தை வைப்பதும் என் தலை நிறைய பூவை வைப்பதும் என் கை நிறைய வளையல் அணிவித்து என்னை அமர செய்து அம்மா ஓட உருவை எல்லாரும் பார்க்கிறாங்கடி. அம்மா அடி பாவி பொண்ணுருவி
உனக்கு இந்த வயசுல இது போல ஒரு நிலைமை வரணுமா? வரணுமா? எங்களை போல நீயும் தாலி இல்லாம புருஷன் இல்லாம ஆம்படியா இல்லாம திரியணுமா? நீயும் பூ வைக்காம போகணுமா? அப்படின்னு எல்லாரும் பார்த்து அம்மா கதறி கதறி என்ன கட்டி பிடித்து அழறாங்களே அம்மா. அவர்களை நான் கட்டி பிடித்து அம்மா இது என் தலை விதியா நினைச்சு நானும் அழ அழ இதோ திடீர் இருந்து ஓடி வந்து ஒரு பெண் என் கைவளையில் வளைப்பது போலவோ அது மட்டும் கிடையாது. ஒரு பெண் ஓடி வந்து பூவை எடுத்து போடுவதும் ஒருவள் வாடி வந்து என் குங்குமத்தை அழைப்பதும் ஒரு பெண் வாடி வந்து என் மாங்கலத்தை அறுத்து பால்ல அதுபோல நான் கனவு கண்டது அம்மா. என் கூட வாழனாலே ராஜா எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிறார் தரமா இருந்தேன். எனக்கு இது போல ஒரு நிலைமை வரணுமா அம்மா? நான் இந்த வயசுல இதெல்லாம் அனுபவிக்கிறமா? தலைவிதியா அம்மா? அம்மா இத நினைச்சு தாண்டி நீ அழுத அம்மா. இது ஒரு கனவோ நினைவா என்று நீ சொல்றியே. இது கனவா இருந்தா பரவாயில்லடி. எப்படிமா? இது எப்படி தெரியுமா? அசரீர் உரைத்த வார்த்தை அடி அறிவையே சொல்வேன் கேளாய். எனக்கு நிசமாதாய் படுகளத்தில் நிகரில்லா வரிசை மாலை அடிவசமுடன் வரும் பார் என்று எனக்கு வண்ணாய் உரைத்ததம்மா. அடி திசையாண்ட என் மன்னர் கென்ன இவினைகள் எருமோதான். அசரீர் உரைத்த வார்த்தை அறுவையே சொல்வேன் கேளாய். அசுரன் என்றால் தேவர்கள். இது தேவ வாக்கு. இது கனவு கிடையாது நான் கண்டது. இதோ உறக்கத்தில் இருக்கும் பொழுது யாரோ இரவு நேரத்துல தட்டி எழுப்பி அந்த காலத்து பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, வீட்டுல மாடு அவுத்துன்னு போவோம். மாடு அவுத்துன்னு போயிருக்குமா மாட்டு கொட்டாயில. அது இவங்க தெரியாம தூங்குவாங்களாம். யாரோ தூக்கத்துல தட்டி எழுப்பி கடவுள் சொல்றதான் தேவ வாக்கு. டேய் ராமசாமி உன் மாடு அவுத்துன்னு போது பாடுறா அப்படின்னு ஏதோ ஒரு அவங்க பேரை கூப்பிட்டு சொல்லுவாங்களாம். இவங்க தோட்டத்துக்கு போய் பார்த்தா அந்த மாடு அவுத்துன்னு போயிருக்குமா. அதுக்கப்புறம் புடிச்சு கட்டுவாங்களாம். உன் பொருள் பறி போகுது பாரு, நீ பாதுகாப்பு பண்ணிக்கடா அப்படின்னு யாரோ சொல்வது போல இருக்குமா. அது போல இது கனவு கிடையாதம்மா. நான் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது என்னை யாரோ தட்டி எழுப்பி அம்மா பொண்ணுறகி உன் பூவு கழிவு, உன் பொட்டி கழிவு, உன் மாங்கல்யத்து கழிவு, உன் குங்குமத்து கழிவு வந்து நேர்ந்ததம்மா. உன் புருஷன் உயிருக்கு ஆபத்தம்மா. எப்படி ஆகிலும் உன் புருஷன் உயிரை ஆபத்து பண்ணிக்கிடி அப்படின்னு யாரோ என்ன தூக்கத்துல தட்டி எழுப்பி சொன்னது போல இருந்ததம்மா. அம்மா இதனால்தான் என் மனத்தை இருமே தவிர இது எப்படி நடக்குமோ, இதெல்லாம் உண்மை ஆயிடுமா, இதெல்லாம் உண்மை ஆயிடுமோ, இது போல நடந்து நான் எங்கேது என்னம்மா என் பிள்ளைய வச்சு நான் எப்படிமா தவிக்கிறது. அம்மா நான் இருக்கிறேம்மா, பையன்கள் அமருங்க. சரி அம்மா, நான் மனத்துயரம் அதிகமாக இருக்கிறது. சற்று உறக்கத்தில் இருக்கின்றேன். யார் வந்து என்னை கண்டாலும் பாக்குறதுக்கு இப்ப சம்மதிக்காத. சரியா?